புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். சமூகத்தில் நடக்கும் சில குற்ற சம்பவங்களை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது. ஆனால் அதன் பின்னணியை ஆராய்ந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது பயங்கரமானதாக இருக்கும் என்பதனை உணர்த்தும் விதமாக கோவையில் சாதாரணமாக கருதப்பட்ட பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளின் பகீர் பின்னணி குறித்தும், உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போன சிறுமியின் புதைக்கப்பட்ட உடல் மாயமான மர்மத்தை பற்றியும், புதுச்சேரியில் பிரபலமான மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு வந்த திடுக்கிடும் சம்பவங்களை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதைக்கப்பட்ட சிறுமியின் உடல் மாயமான மர்மம். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் வட்டம் பந்தநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட அரசரடி கிராமத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் புதைக்கப்பட்ட உடல் மறுநாள் காலையில் பார்த்தபோது மாயமான நிலையில் அந்த கிராமத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவத்தின் உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் வட்டம் பந்தநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட கிராமம் அரசரடியைச் சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் தங்கராசு. இவருடைய இரண்டாவது மகள் தர்ஷிகா பந்தநல்லூர் அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்து உள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சிறுமிக்கு திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டு வந்து உள்ளது. இதையடுத்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து உள்ளனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உள்ளனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சிறுமி உயிரிழந்து உள்ளார். இதனால் துயரத்தில் ஆழ்ந்திருந்த அவரது குடும்பத்தினர் மற்றும் ஊர் மக்கள் அனைவரும் சிறுமியின் உடல் முறைப்படி இறுதிச் சடங்குகள் செய்து மண்ணியாறு இடுகாட்டில் புதைத்து உள்ளனர். டிரைவர் தொழில் செய்து வருகிற தங்கராசு மகள், இரண்டாவது மகள் தர்ஷிகா என்கின்ற பொண்ணு 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்துச்சுங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அதுக்கு சாதாரணமாக தலைவலிக்குது, ஜுரம்னு சொல்லி பந்தநல்லூர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க. பார்த்து முடித்த பிறகு மறுநாள் காலையில் அதே கண்டினியூ ஆச்சு. திரும்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மயிலாடுதுறை ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. மயிலாடுதுறை ஜிஹெச்சில் ஒரு நாள் வச்சுருந்து பார்க்குறாங்க. மயிலாடுதுறை ஜிஹெச்சில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் மெடிக்கலுக்கு அனுப்புகிறாங்க. மெடிக்கலுக்கு அனுப்பின பிறகு அங்கே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க. நேற்று நைட்டு இறந்து போச்சு. நேற்று காலையில் 8:30 to 9 மணிக்குள்ளே அங்கே அந்த பாப்பாவை 108 அழைச்சி வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி முடிவெடுத்து திரும்ப நம்ம இந்து முறைப்படி என்னவோ அதை நாங்கள் அந்த குழி வெட்டி எல்லாம் அதை அடக்கம் பண்ணோம். இந்நிலையில் சிறுமியை அடக்கம் செய்த மறுநாள் காலையில் இடுகாடு வழியாக சிலர் சென்றபோது சிறுமி புதைக்கப்பட்ட இடத்தில் சுமார் 4 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர். இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் மற்றும் அரசடி கிராம மக்கள் இடுகாட்டிற்கு வந்து பார்த்தபோது ஏதோ உடை மட்டும் லேசாக வெளியே தெரிந்து உள்ளது. எனவே அவரது உடல் உள்ளே உள்ளதா அல்லது யாராவது தோண்டி எடுத்து சென்றார்களா என்ற சந்தேகம் எழுந்து உள்ளது. இதனால் அங்கு பெரும் குழப்பமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டதை அடுத்து அப்பகுதியினர் இது குறித்து பந்தநல்லூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த பகுதிகள் ஆய்வு செய்து பின்னர் இது தொடர்பாக வருவாய்த்துறைக்கு தகவல் அளித்து உள்ளனர். காலையில் சாதாரணமா இந்த கிராமத்தில் எல்லாருமே இந்த ஆத்தங்கரைக்கு தான் வருவாங்க. அப்படி வர்றபோது ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்ன நீங்கள் குழியை மூடாமலே வந்துட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு. எங்கள் கிராமத்தாரெலாம் அந்த பக்கத்தில் டீ கடைக்கு டீ சாப்பிட வருவாங்க. அப்படிலாம் இல்லைங்களா, நாங்கள் என்ன இப்போ பால் தெளிச்சுட்டு வந்தோம், எப்படியா மூடாத வருவோம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட பிறகு தான் எல்லோரும் வந்தோம். வந்து பார்க்குறோம். பார்க்குற போது கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 3.5 அடி ஆழம் தோண்டி இருக்குது. இது கையால் தோண்டினதில்லை, மம்முட்டியால் தான் வெட்டியிருக்காங்க. அந்த கை வச்ச இடம், கால் வச்ச இடம் எல்லாம் அப்படியே இருக்குது. அந்த பிளாச்சி அந்த களையத்தெல்லாம் வெளில தூக்கி போட்டிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் தெரியுது. அதில் பாடி இருக்கா இல்லையா
அப்படிங்கிற சந்தேகம். உடனே நாங்கள் பந்தவளூர் காவல் நிலைய எஸ்பி கிட்ட பேசினோம். அவர் உடனே வந்தார். வந்து பார்த்துட்டு போலீஸ்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், வந்துடுவாங்கன்னு சொன்னார். அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெவன்யூ வந்தாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் வந்து ரெவன்யூ வந்திருக்கு, அவங்க முன்னிலையில் நீங்கள் பாடி இருக்கா இல்லைன்னு எடுத்து பாருங்கள், இல்லைன்னு சொன்னால் ரெவன்யூ எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இருந்தால் நீங்கள் என்னவோ அந்த இது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கிராமத்தில் உள்ளவங்க, பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே, உறவினர்கள் அத்தனை பேருமே வந்து இப்போ காத்துக்கிட்டு நிற்கிறோம். தகவலின் பேரில் அங்கு வந்த திருவிடைமருதூர் வட்டாட்சியர் சாந்தமீனா முன்னிலையில் உடனடியாக சிறுமி புதைக்கப்பட்ட இடத்தை மேலும் சில அடி ஆழத்திற்கு தோண்டி ஆய்வு செய்தனர். அப்போது சிறுமியின் உடல் அதே இடத்தில் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சிறுமியின் உடலை அதே இடத்தில் மீண்டும் அடக்கம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து காலை முதல் பரபரப்பாக காணப்பட்ட மண்ணியாறு இடுகாடு பகுதியில் திரண்டு இருந்த பொதுமக்களும் கலைந்து சென்றனர். ஆனாலும் பந்தநல்லூர் போலீசார் சிறுமியின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டிய மர்ம கும்பல் எதற்காக தோண்டினார்கள் என்பது குறித்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டு உள்ளனர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.